ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்திருக்காரு. ஸோ திருச்சி போன்ற இடங்களில் பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. பல திறப்பு விழா பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். முதல்ல பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் மோடி அவர்கள் முன்னிலையில் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. அப்படி அவர் என்ன பேசினார் அப்படிங்கிற தகவல் பற்றியும், அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மோடி அவர்களை அழைக்க வரல அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாகிருக்கு. அது குறித்து அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மோடி வந்த உடனே ஸ்டாலின் கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படிங்கிற பல முக்கியமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டாரு. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் MK ஸ்டாலின், உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்காங்க. இந்த பட்டமளிப்பு விழாவில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசும்போது, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று திராவிட கொள்கையை தமிழ் நிலத்தில் முழங்கிய பாரதிதாசன் பெயரில் அமைந்துள்ள பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் இந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்காக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வியில் சிறந்து விளங்கும் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது. 100 ஆண்டுகளுக்கு முன் நீதி கட்சி ஆட்சி காலத்தில் கல்விக்காக போடப்பட்ட விதை இன்று மரமாக வளர்ந்து உயர்ந்து நிற்கிறது. நமது திராவிட மாடல் அரசு அனைவருக்கும் உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி என்கின்ற இலக்கோடு சமூக நீதி புரட்சியை கல்வித்துறையில் நடத்தி வருகிறது. இன்னார்தான் படிக்க வேண்டும் என்ற நிலையை மாற்றி அனைவருக்கும் அனைத்து வாய்ப்புகளையும் உருவாக்கி தருகிறோம். பெண் கல்வியை ஊக்குவிக்க மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உறுதி திட்டத்தில் 3 லட்சம் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் தரப்படுகிறது. போட்டித் தேர்வுகள், ஆட்சிப்பணி தேர்வுகளுக்கு தயாராகும் பொருட்டு மதுரையில் கலைஞர் நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது. நான் முதல்வன் திட்டம் மூலம் 2 ஆண்டுகளில் 29 லட்சம் மாணவர்களுக்கும் 32,000 ஆசிரியர்களுக்கும் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. ஒரு வருடத்தில் 1.40 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. பாலிடெக்னிக் மாணவர் சேர்க்கை, PhD மாணவர் சேர்க்கையில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதலிடம் என்று மிகவும் பெருமையாக பேசியிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பேசியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவர் வந்து சொல்லும்போது தமிழ்நாடு, அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தான் வந்து பார்த்திங்கன்னா சிறந்து விளங்குது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி தெரியும், இப்போ இந்தியா கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டணி வந்து இப்போ வரப்போகிற MP தேர்தல், இந்த வருஷம் நடக்க போகிற அந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க. பட் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த கலந்துக்கிட்ட கூட இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அதே போல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி வந்து தமிழ்நாட்டில் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பிரிஞ்சுட்டாங்க. ஸோ அவங்க கூட்டணியில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், இப்போ ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறாரு மோடி அப்படின்னா கண்டிப்பாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிருந்து வரவேற்பாங்க மோடியை. ஆனால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா வரவேற்கல. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி கூட்டணியில் இருந்தாங்க, பட் இப்போ இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கப்பட்டு வருது. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு சில தகவல்கள் சொல்லியிருக்காரு. அப்படி அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. திருச்சியில் இன்னைக்கு புதிய பன்னாட்டு விமான முனையம் திறப்பு விழா மற்றும் பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா பிரதமர் மோடி பங்கேற்றார். ஸோ இதில் நம்ம முதல்ல என்ன நடந்ததுங்கிறத பார்த்தோம். இதில் நிறைய முக்கியமான உறுப்பினர்கள், தமிழக அமைச்சர்கள் எல்லாமே கலந்துருக்காங்க. பிரதமர் மோடி வருகையிட்டு பாஜகவினர் வந்து திருச்சியில் குவிஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதன் ஒரு பகுதியாக காந்தி மார்க்கெட் பகுதியில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தூய்மை பணிகளை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், திருச்சிக்கு பிரதமர் வரும் நேரத்தில் இன்றைய நாளில் 75 இடங்களில் பாஜகவை சேர்ந்த அமைச்சர்கள், தலைவர்கள், இளைஞரணி தலைவர் உள்ளிட்டோர் தூய்மை பணியில் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா OPSக்கு அழைப்பு ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு குப்பைகளை அகற்றி மீண்டும் உரமாக மாற்றி பல்வேறு விதமான திட்டங்களை செயல்படுத்த முன்வர வேண்டும். அதிகமான குப்பை கிடங்குகள் தான் உருவாகி கொண்டிருக்கிறது. மேலும் குப்பைகளை அகற்றாமல் சாலையில் துர்நாற்றம் வீசும் அளவுக்கு உள்ளது. பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த சுத்தம் செய்யும் பணியில் பாஜகவினர் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிட்டார். பிரதமர் இன்று திருச்சிக்கு வரும்போது முக்கிய தலைவர்கள் அவருக்கு வரவேற்பு அளிக்கின்றனர். அதேபோல் முன்னாள் முதல்வர் என்ற அடிப்படையில் பன்னீர்செல்வம் வரவேற்பு அளிக்க இருப்பது தெரிவித்தார். பிரதமரை வரவேற்க முக்கிய தலைவர்கள் விரும்பினால் அவர்கள் வரவேற்க அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் கூறினார். ஸோ தமிழகத்தில் மிக முக்கியமாக 2 பெருவெள்ளங்கள் வந்தும் தமிழக அரசு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ்
எந்த ஒரு திட்டங்களையும் செயல்படுத்தவில்லை. மிகப்பெரிய அளவில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பெருமழை பெய்யும் என முன்னெச்சரிக்கை கொடுத்தும் தமிழ்நாடு அரசு எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் 0% கூட பணியில் ஈடுபடாமல் இருந்ததாக குற்றம் சாட்டியவர், இது தமிழ்நாடு அரசின் கையாளாகாத தனத்தை காட்டுகிறது என கடுமையாக அண்ணாமலை அவர்கள் விமர்சித்துள்ளார். ஸோ இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்லேருந்து அவர் அதாவது பிரதமர் மோடி இறங்கின உடனே ஸ்டாலின் கிட்ட என்னமோ பேசினார். அப்படி சட்னி என்ன கேட்டார், அதை ஆர்.என். ரவி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வியப்பாக பார்த்தாரு. அப்படி என்ன நடந்தது அப்படிங்கிறத வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தான் பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருச்சி வந்தார். பிரதமர் மோடியை வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி விமான நிலையத்தில் ஸ்டாலின் அவர்கள் வரவேற்ற போது முதல்ல ஸ்டாலினிடம் பிரதமர் மோடி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ கவனம் பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் சுமார் 1200 கோடி மதிப்பீட்டில் புதிய முனையம் கட்டப்பட்டிருக்கு. முன்புறம் கோவில் தோற்றத்திலும் பின்புறம் அல்ட்ரா மாடர்ன் தோற்றத்திலும் இந்த விமான நிலையம் கட்டப்பட்டு உள்ளது. தற்போது திருச்சி விமான நிலையத்தை 1.5 மில்லியன் பயனாளிகள் பயன்படுத்தி வருகிறார்கள். ஸோ 4.5 மில்லியன் பயணிகளை கையாளும் நோக்கில் 60 கவுண்டர்களுடன் புதிய முனையம் நிறுவப்பட்டுள்ளது. ஏற்கனவே 10 சர்வதேச விமானங்களும் 4 உள்நாட்டு விமானங்களும் விமான நிலையத்திலிருந்து இயக்கப்பட்டு வருகின்றன. மேலும் 2ஐயும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக விமான நிலைய அதிகாரிகள் கூறியுள்ளனர். பீக் கவர்ஸில் 2900 பயணிகளை செயலாக்கும் வகையில் புதிய முனையம் அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ 75,000 சதுரடி மீட்டர் பரப்பளவில் 60 செக்இன் கவுண்டர்கள் மற்றும் 10 போர்டிங் ஃப்ரிட்ஜ்கள் இருக்கும். ஸோ கட்டுப்பாட்டு அறை, துணை உபகரண அறைகள், டெர்மினல் ரேடார் உருவாக்கப்படுத்துதல், ஆட்டோமேஷன் வசதிகள், VHF-AI அலுவலகங்கள் மற்றும் வானிலை ஆய்வு அலுவலகங்கள் ஆகியவை திட்டத்தின் ஒரு பகுதியாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில தான் இன்னைக்கு பிரதமர் மோடி தமிழ்நாடு வருகை புரிந்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தின் புதிய முனையத்தை திறந்து வைக்க பிரதமர் மோடி திருச்சி வந்துள்ளார். திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் சுமார் 1200 கோடி மதிப்பீட்டில் புதிய முனையம் கட்டப்பட்டுள்ளது. தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடியை முதல்வர் ஸ்டாலின் சந்திக்க வாய்ப்புகள் உள்ளன. இதில் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிவாரணம் குறித்து தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைக்க வாய்ப்புகள் உள்ளது. அதற்கு முன்பாக பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஸோ பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி திருச்சி வந்துள்ளார். திருச்சியில் பிரதமர் மோடியை முதல்வர் ஸ்டாலின் வரவேற்ற போது முதல்வரிடம் பிரதமர் மோடி கேட்ட கேள்வி கவனம் பெற்றுள்ளது. முதல்வரை மோடி பார்த்ததும் எப்படி இருக்கிறீர்கள், உடல்நிலை நன்றாக உள்ளதா, உடல்நிலை இடையில் சரியில்லாத இருந்ததே, இப்போது எப்படி இருக்கிறீர்கள் என்று விசாரித்துள்ளார். உடனே முதல்வர் ஸ்டாலின் நன்றாக இருப்பதாக பதிலளித்துள்ளார். அதைத் தொடர்ந்து மோடியின் உடல்நிலை குறித்தும் விசாரித்துள்ளார். இந்த சம்பவம் நடந்தபோது ஆளுநர் ஆர்.என். ரவி உடனிருந்தார். 1000 அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் முதல்வர் ஸ்டாலின் இப்படி அரசியல் வேறுபாடு இன்றி நடந்து கொண்டது கவனம் பெற்றுள்ளது. இவர்கள் அரசியல் வேறுபாடு இன்றி பேசிக் கொண்டது வரவேற்பை பெற்றுள்ளது. இதையடுத்து பாரதிதாசன் பல்கலைக்கழக முதல்வர் ஸ்டாலினுடன் பிரதமர் மோடி சென்றார். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் உருவச்சிலைக்கு பிரதமர் மோடி மலர் தூவி மரியாதை செய்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நடக்கக்கூடிய தேர்தலை பொறுத்த வரைக்கும் யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. 10 ஆண்டுகள் பாஜக வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஸோ அடுத்த இந்தியா கூட்டணி வெற்றி பெறுமா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.